நாள்லேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு 15 வருஷமாக 2010 நாங்கள் எம்சிசியில் சேர்ந்தோம். எங்களோட ஜூனியர்லாம் கூட இங்கே இருக்காங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் தானே ஜூனியர்? இல்லை, அவங்கள மாதிரியே இன்னொருத்தவங்க. ஓகே, எங்கள் ஜூனியர்லாம் கூட இங்கே உங்கள் சர்ச்சில் இருக்காங்க. அவங்க எங்களை காலேஜ் ரீயூனியன் எல்லாம் பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த டீமில் தான் நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக அநேக இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை நாங்கள் சொல்லியிருக்கோம். கிறிஸ்மஸ் நாட்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கிறதுன்றதை விட ஃப்ரெண்ட்ஸோடு சென்று நிறைய இடத்துக்கு போய் நிறைய ஊழியங்களை செய்திருக்கிறோம். அதனால் கர்த்தர் எங்களை நிறைய சமயங்களில் நிறைய இடங்களில் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். இது எங்களுடைய மகிமைக்காக இல்லை, கர்த்தருடைய மகிமைக்காக மாத்திரம் சொல்கிறோம். இப்போ நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு பொசிஷனில் இருந்தாலும், வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நாங்கள் எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் பிள்ளைகள் அதே மாதிரி ஏசப்பாவுக்காக எப்பொழுது ஜொலிக்கிற பிள்ளைகளாக இருக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. இன்றைக்கி எங்களுடைய ஃப்ரெண்டு சாம் அண்ணா உங்களுக்கு மெசேஜ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சாம் அண்ணாவை பற்றி சொல்லணுன்னா, ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஏசப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிற ஒரு அண்ணா. நாங்கள்லாம் அவரை வந்து காலேஜில் வந்து தகப்பான்னு தான் கூப்பிடுவோம். அவர் எங்கள் டேடி மாதிரி. எப்போவுமே வந்து அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்கே போகாத, இங்கே போகாதன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு சின்ன பையன் எப்படி இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்க முடியும், கடவுளுக்கு இவ்வளோ உண்மையாக இருக்க முடியும்னு சொல்லி நாங்களே பார்த்து ஆச்சரியப்பட்ட எங்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பன் சாம். எனக்கும் ஜபன் அண்ணாக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதோட இன்னைக்கு சாம் அண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம ஜேபிஆரில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்காங்க, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காங்க. பிஹெச்டி ஸ்காலர் அவங்க. எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு எம்சிசியில் இப்போ பிஹெச்டி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி சாம் அண்ணாவோட ஆண்டி வந்திருக்காங்க, சாம் அண்ணாவோட அம்மா. ஆண்டியும் வந்து ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் டீச்சர். ஆண்டியை இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எங்களுக்காகலாம் ஜெபிச்ச ஒரு ஆண்டி அவங்க. ஆண்டியும் அங்கிளும் சேர்ந்து சின்னதுலேருந்து நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய ஊழியங்களை செய்திருக்கிறாங்க. சாம் அண்ணாவோட அப்பா இப்போது திருக்கழுக்குன்றம்ன்ற ஒரு இடத்துல ஒரு சபையை வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறார். சாம் அண்ணாவோட அப்பாவும் வந்து ஒரு நல்ல கிராம ஊழியராக இருக்காங்க. ஆண்டியும் ஊழியம் செய்கிறாங்க, அண்ணாவும் அவர் தம்பியும் சேர்ந்து கூட ஊழியம் செய்கிறாங்க, மியூசிக் அண்ட் மினிஸ்ட்ரி கூட பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு அண்ணா வந்து உங்களை வந்து பார்க்கறதுல அவருக்கு அன்னைக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த சர்ச்சுக்கு வந்தது. இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அண்ணாவை இந்த சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தது. எல்லாரும் ஒரு சந்தோஷமாக ஒரு கைத்தட்டலோட சாம் அண்ணாவை கூப்பிட்டுடலாமா? Praise Lord. Hallelujah. Check. Praise God. Hallelujah. 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 ஆளே இல்லையான்ற மாதிரி இருக்கேன். Hallelujah. சரி, ஒரு பாடல் ஒன்றை பாடிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். உங்களுக்கு தெரியுமா இந்த பாடல்? உமது முகம் நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? பாடுவாங்களா? தெரிந்தவங்க கூட சேர்ந்து பாடுங்க, தெரியாதவங்க லிரிக்ஸ் இருக்கா பாது அந்த பாட்டு போடுங்க, பாடலாம். ஒரு எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமா பாட போறோம். Praise the Lord. Hallelujah. Check this out. உமது முகம் நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது
திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்ப்பவர்கள் ஆமென் ஹல்லேலூயா. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நாம் உடைந்த பாத்திரமாக மனிதர்கள் நம்மை பார்த்தாலும் ஆண்டவர் அந்த உடைந்த பாத்திரத்தை எடுத்து உருவாக்குகிற தெய்வம். நம்ம தேவையில்லாதவங்க, வேஸ்ட், நம்மளால ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அவங்கள தான் தேடி வராரு, அவங்கள தான் பயன்படுத்துறாரு. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா இந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்களேன் எல்லாம். கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா இந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா இந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை அவர் சொல்லுங்க, நம்பினோரை நம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேர்ள்ஸ் பக்கம் மட்டும்தான் சொல்றாங்க, பாய்ஸ் பக்கம் சொல்லவே மாட்டாங்க. கேர்ள்ஸ்லாம் அமைதியா இருங்க, இப்போ பாய்ஸ் சொல்லிட்டோம். ஹல்லேலூயா. யார் தங்கோனி, உன் பேர் என்னப்பா? என்னடா அமைதியாயிட்ட? சாரி, உன் பேர் என்னது? உன் பேர் என்னப்பா? இங்கே வாங்க, எங்க முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. இதை வேற நீங்க அன்னைக்கே பெருசா போட்டு விட்டீங்க பேரிகேடு, நம்மளுக்கு எட்டி பிடிக்க முடியல. உங்க பேர் என்ன? ரஃபேல் ஜூடா. ரஃபேல் ஜூடாக்கு எல்லாம் ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? எல்லாம் நம்மளுக்கு கை தட்டுறது பெருமையா இருக்கா? சரி போய் உட்காந்துக்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஹல்லேலூயா. சரி, சத்தம் எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க? ஏன்டா சந்தோஷமா இருக்கீங்க? ஓ, கேமராலே நிற்கணுமா?
இல்லை டிஸ்டர்ப் பண்ணிக்கல, அதுக்கு தான் சொல்கிறேன். ஃப்ரேம் எதுன்னு சொல்லுங்கள், நான் அங்கேயே நினைக்கிறேன். சொல்லுமா, ஏன் இன்னைக்கு சந்தோஷமா? நீ வா, நீ வா, எல்லாம் வாங்க, வந்து பேசிட்டு போங்க, யார் என்ன கேட்க போகிறா? வாங்க முன்னாடி முன்னாடி வா. உங்கள் நேம் என்ன? சர்வேஷ். சர்வேஷ். ஏன் சர்வேஷ் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? டேய் பாத்ரா, உள்ள வந்துருப்பாரு. ஏன்னா இந்த பாட்டு எல்லாம் கேட்டு சந்தோஷமா இருக்கேன். பாட்டு கேட்டு சந்தோஷமா இருக்கு நிஜமாலுமே? சந்தோஷமா இருக்கா? வெரி குட். உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? நீங்க பாடின பாட்டு. நான் பாடின பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? சரி, எனக்கே ஒரு கிளாப் பண்ணீங்க, எல்லாரும் பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? பக்கத்தில் இருக்கவங்க கைங்களை பிடிச்சிக்கொள்ளுங்க. எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடித்துக்கொள்ளுங்க. பரவாயில்ல, அவன் பிடிக்காது தான், அவனை பரவாயில்ல, கை பிடிச்சிங்க. ஒன்றும் ஒரு 5 நிமிஷம் தான், கை பிடிச்சிங்க. பிடிச்சிட்டிங்களா? டேய் என்னடா சங்கிலி ஜப்பம் பண்ணுற மாதிரி எப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படி இல்லைடா, ஜோடி ஜோடியாக பிடிச்சிங்களா? ஜோடி ஜோடியாக பிடிச்சிட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். சரி, கையை பிடிச்சிட்டிங்களா? பேரா பிடிச்சிட்டிங்களா? வெரி குட். அவங்கள பாருங்க, திரும்பி அவங்க முகத்தை பாருங்க. ஐயோ எவ்வளோ சிரிப்பு வருது. நீங்கள் பார்த்ததெல்லாம் போத, நீங்கள் விடுங்க. நீங்கள் சொல்லுங்க, உங்கள் முகத்தை, பக்கத்தில் இருக்க முகத்தை பார்த்துட்டீங்களா? ஐயோ இவ்வளோ சந்தோஷம், உங்கள் ஃப்ரெண்ட் அவங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். என்னம்மா அது ஆசீர்வதிப்பாராக? மூஞ்சில 4 அடி அடிச்சு வீங்கிச்சு அந்த பொண்ணுக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தம் பத்தல. சரி, அவங்கள திருப்பி பாருங்களேன். அட பாருங்க, பார்த்த என்னாச்சு? அப்படி பார்க்க முடியாத கொடூரமான முகமாவா இருக்கு. பாய்ஸுக்கெல்லாம் மெழுகு பொம்மை மாதிரி அழகாக பாலிஷ் போட்டு அப்படியே இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் நான் எதுக்கு திரும்பணும்? சும்மா கொஞ்சம் அப்படி திரும்பி பக்கத்தில் இருக்கவங்க பாருங்களேன். ஆண்டவர் படைச்ச படைப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட அவ்வளோ ஒன்றும் நீங்கள் இதுவாக இல்லைண்ணா. என் பாருங்க, பாதி முடியே மறைச்சிருக்குது. சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன்பா சொல்லக்கூடாதா? ரூபா சொன்னியா? அவனை பார்த்து சொன்னீங்க? சொல்ல மாட்டியா? சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏன் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னா, ஆண்டவர் உங்களை தமது சாயலில் சிருஷ்டித்தார். ஆண்டவர் நம்மளை யார் சாயலில் சிருஷ்டித்திருக்கிறாரு? இல்லை இப்போ போதும், அவங்ககிட்டே பேசுந்தேன். அப்படி என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. திரும்ப கை விட்டுருங்க. ஆண்டவர் நம்மை யாருடைய சாயலில் சிருஷ்டித்து இருக்காரு? அவருடைய சாயலில். ஆண்டவர் நம்மளை ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி உருவாக்கல. நம்ம கிட்ட பவர் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? ஒரு களிமண்ணில் ஒரு ஏலியன் மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்குவோம், ஏதோ ஒரு உருவத்தை உருவாக்கும் அப்படின்னு உருவாக்கல. யாருடைய சாயலில் சிருஷ்டித்தாரு? அவர் எவ்வளோ நம்மளை நேசிச்சிருந்தா தம்முடைய சாயலில் சிருஷ்டித்திருப்பாரு. இமேஜ் ஆஃப் காட். கடவுளை பாத்தியா? போய் கண்ணாடியை பாடுறா, எங்க ஆண்டவர் தெரிவார். ஹல்லேலூயா. ஏன்? ஆண்டவர் தம்முடைய சாயலில் உங்களை சிருஷ்டித்தார். யூ ஆர் மேட் இன் தி இமேஜ் ஆஃப் காட். அதனால நீங்க எல்லாம் அழகுள்ளவர்களா இருக்கிறீங்க. அடுத்ததாவது யாராவது உங்களை பார்த்து, டேய் போண்டா மூக்கா, டேய் முட்டை கண்ணா, வேற என்னென்னலாம் பேரு, அன்னைக்கு எவனோ ஒருத்தன் பேசினே இருக்கான், அன்னைக்கு இங்கே தான் மம்டி பல்லான்றான். என்னடா அது மம்டி பல்லா? என்ன இங்க ஏதோ பசங்க பேர் நான் சிரிச்சிருந்தேன். என்ன நான் பக்கத்தில் பார்த்து போடா மம்டி பல்லா அப்படிலாம் இப்போ சொல்லலாமா? ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாலிப வயசுல அப்படி ஃபன்னு, அப்படி கிண்டல் பண்ணிக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. நம்மளாம் ஒரு 4 பாய்ஸ் சேர்ந்துக்கிட்டு அப்படி போகிற வர பசங்களாம் பார்த்துட்டு ஏய் அப்படின்றதுனே நம்மளுக்கு அப்படியே ஒரு ஜாலி கெத்தாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு காரியத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம யாருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ ஒருத்தங்களுடைய சரீரத்தையோ உருவத்தையோ நம்ம கிண்டல் பண்ணும்போது, பாடி ஷேமிங் பண்ணும்போது யாரை கிண்டல் பண்றோம்? பாரு உருண்டு போறான் பாரு அப்படின்றது. அங்க பார்த்தாக்கா டேய் எங்கடா காத்தடிக்குது, அந்த பக்கம் போகாதடா, பறந்துட போற. நான் கூட கொஞ்சம் குண்டா இருக்கேன்ல, குண்டா அழகா இருக்கேன்ல,
பாருங்க குண்டா யாரும் என்னடா குண்டா இல்லை குண்டா இல்லை நான் குண்டா அழகா இருக்க சொல்லுங்க. யாராவது அடுத்தது என்ன ஒல்லியா இருக்க, நான் ஒல்லியா அழகா இருக்கேன். என்ன அப்படி பேசுறேன்னா, ஆமா யார் சாயில சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன் தெரியுமா? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், அண்ட சராசங்களை சிருஷ்டித்த தேவனுடைய சாயில்ல. அதனால சந்தோஷமா இருக்கணும். ஏசப்பா ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? எப்பா அவருடைய சாயில நம்மளை சிருஷ்டித்திருக்கிற நல்ல கைத்தட்டுங்க. அடுத்த தடவை கண்ணாடியை பார்த்துட்டு என்ன பண்ணக்கூடாது, ஐயோ இந்த மூக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இங்கே ஒரு இன்னொரு ஓட்டை இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த கண்ணு கொஞ்சம் இன்னும் பெருசாக முட்டையாக இருந்திருந்தாக்கா நம்மளை பார்த்து எல்லாம் ஓ அந்த ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்குது, இந்த இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவாங்களே, அப்படி இருந்திருக்குமேன்னு நம்ம நினைக்கலாமா? நினைக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் எல்லாம் சிறப்பானவர்கள், சிறப்பாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். உங்கள் ஒருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. யூனிக்னஸ்னா என்ன? தனித்துவம். அதாவது ரூஃபஸுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கார். ரஃபேல் ரூஃபஸ், சாரிங்க தப்பு, ரஃபேல் ஜூடாவா? ரஃபேல் ஜூடா, சரி ஓகே. ரஃபேல் ஜூடாக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனா அந்த திட்டம் என்னது? வாய்க்குள்ள வரல ஒரு வைத்திரு. அப்ப அந்த ஜூடா என்ன செய்ய போறான்? நாளைக்கு திடீர்னு நீங்க பாப்பீங்க, அப்படியே கார்ல வந்து அடி வைங்க வந்து இறங்கிட்டு அப்படியே கண்ணாடி இப்படி காட்டி இப்படி போட்டுட்டு அப்படி பார்த்துட்டு அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க? என்னடா அப்படிலாம் வருவல்ல அந்த மாதிரி அண்ணா பாப்பல அந்த மாதிரி அப்படி வரும்போது அப்படி பார்க்கும்போது இருந்தாலும் பார்த்த மாதிரி இருக்குது எங்கேயோ அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை என்ன பார்த்து அண்ணாக்கு ஹாய் சொல்லுவீங்களா? பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்களா, ஹாய் சொல்ல மாட்டீங்களா? ஜூடா சொல்லுவீங்களா? ஜூடா உங்களுக்கு என்ன ஆகணும்? உங்க ஆம்பிஷன் என்ன ஜூடா? இங்க வாங்க. ஆம்பிஷன் என்ன? புரியல. லட்சியம். லட்சியம் ஓகே. லட்சியம் என்னவா? பெருசானவன என்ன ஆகணும்? கிரிக்கெட்டர் ஆகணுமா? இங்க பாருங்க, கிரிக்கெட் பேட் சைஸ்ல இருக்கும்போது கிரிக்கெட்டர் ஆகணும்னு சொல்றாரு பாருங்க. கை தட்டுங்க இவருக்கு பார்க்கலாம். சரி, கிரிக்கெட் விளையாடுவியா? சூப்பரா விளையாடுவியா? அண்ணா செம்மையா விளையாடுவேன். ஜபன் அண்ணா கிட்ட கேட்டுப்பாரு எப்படி கிரிக்கெட் விளையாடுவேன்னு சொல்லிட்டு. 2 செகண்ட் தான் பட்டுன்னு ஏகிறோம் மிடில் ஸ்டம்ப். யாருக்கும் தொல்லை கொடுக்காம வந்து அமைதியாக உட்காந்துப்பேன். சரியா? அந்த மாதிரி சூப்பராக விளையாடணும். சரியா? கை தட்டுங்கப்பா. ஜூடா கிரிக்கெட்டர் ஆவான். அவன் கிரிக்கெட்டர் ஆவான். ஜூடா அவனுக்கு அப்துல் கலாம் பிடிக்குமா? அப்துல் கலாம் யாரு? அண்ணன் ஃப்ரெண்ட். அவன் எதுக்கு அண்ணன் கேட்டாலும் சூப்பர்ண்ணா அண்ணன் தானே அம்மா அண்ணனுக்கு 6 பேக்ஸ் இருக்கு. ஆமாண்ணா இங்கே வெளியில் போட தொப்ப தெரிஞ்சா கூட சொல்லுவான். ரொம்ப பிடிக்கும். ஓகே ஜூடா. ஜூடா சயின்டிஸ்ட் ஆவான், ஜூடா டாக்டர் ஆவான், ஜூடா இன்ஜினியர் ஆவான். ஒரு பக்கம் ஆப்ரேஷன் பண்ணுவான், ஒரு பக்கம் கிரிக்கெட் விளையாடுவான், ஒரு பக்கம் டென்னிஸ் விளையாடுவான். எல்லாமே பண்றதுக்கு ஜூடாக்கு பவர் இருக்கா இல்லையா? ஜூடாக்கு புள்ள இருக்கிறவருக்கு பவர் இருக்குது. அல்லேலூயா. ஜூடா உள்ள யார் இருக்கா? ஜூடா யார் மாதிரி இருக்கா? ஜூடா யார் மாதிரி நடக்க போறான்? ஜூடாவை தவிர எல்லாரும் சொல்றாங்களே. என்ன ஜூடா ஏசப்பா மாதிரி இருப்பீங்களா? அதனால ஜூடா வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு ஆண்டவர் ஒரு உயர்ந்த திட்டத்தை வச்சிருக்கிறாரு ஜூடாக்கு. அதே போல இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு தனித்துவமான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ அண்ணா வந்து ஒன்று சொல்றேன்னு வச்சுங்களேன். ஆமேன் எப்போ சொல்லணும், அல்லேலூயா எப்போ சொல்லணும், பிரைஸ் தி லார்ட் எப்போ சொல்லணும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. அண்ணா ஆமேன்னாக்கா ஆமேன், அண்ணா அல்லேலூயானாக்கா நீங்களும் என்ன பண்ணுங்க? அப்படி ஆடு மாடு மாதிரி நம்ம சொல்லணுமா? தெளிவாக இருக்கணும். எல்லாம் நம்மலாம் யாரு? நம்மலாம் யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இல்லை. அண்ணனுக்கு ஒரு ஒரு உங்களோட ஒரு 4 வயசு அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம என்ன என்ன எந்த என்ன ஏன் இருக்கக்கூடாதா? இப்போ தான் அண்ணா 12th முடிச்சேன்னு நம்பி தான் ஆகணும் நீங்கள். சரி, சந்தோஷம். இப்போ உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை தடுப்பதற்கு யாருக்கும் என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. அப்போ உங்களுக்குள்ளாக நான் வளருவேனா, நான் என்னால் சாதிக்க முடியுமா, என்னால் இதை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்க வேணாம், கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம். எனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் சிலதை சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த ஒரு சில
சாட்சிகளை உங்களுக்கு ஒரு திருஷ்டாந்தமாக வைத்துவிட்டு நான் கடந்து செல்ல போகிறேன். உங்களை அப்படியே இழுத்து 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 அப்படியே உங்களை பயங்கரமாக உங்களை வந்து அப்படியே ஒரு 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 எஃபெக்டுக்குள்ளே கொண்டு போயெல்லாம் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்க தமிழ்லேயே அண்ணன் என்ன பண்ண போகிறேன் சொல்ல போகிறேன். அதனால் யாரும் என்ன பண்ணக்கூடாது, இப்படி அண்ணா வந்து பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அப்படியே பக்கத்தில் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி அப்படியே போயிடுவாங்க. அப்படி ஒரு பக்கம் வேற டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் ஒரு பாட்டு ஒன்று ஓடிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம். அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் டிஸ்ட்ராக்டு ஆகிடக்கூடாது. ஏன்னா அண்ணா வந்து ஒரு டீச்சர், அப்புறம் தான் ப்ரொஃபஸர். எங்கள் அம்மா வந்து சாதாரண டீச்சர் இல்லை, எங்கள் அம்மா HM டீச்சர். அவங்க வந்து ஸ்கூல் பிரின்சிபலாக இருந்தாங்க. அதனால் அப்படியே அட்டன்டிவாக பார்க்கணும். அப்படி தூங்குறீங்கனாக்கா அண்ணன் என்ன பண்ணுருவேன், உங்களை முன்னாடி கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஹானர் பண்ணி அனுப்புவேன். ஓகேவா? ஒரு கேம் ஒன்று விளாட்லாமா? கேமுன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே, என்ன சாப்பிட்டீங்க காலையில் டிஃபன்? என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும்? என்னவா? தொப்பை மேலே கை வச்சு ஃபாஸ்டிங்ன்றீங்க. நிஜமாலுமே ஃபாஸ்டிங் தானா? கிறிஸ்மஸ் அன்னைக்கா? மதியம் சாப்பிட்ருவீங்க. அதான் காலைல சாப்பிட மாட்டோம், மதியம் சாப்பிட்ருவீங்க. சரி, காலையில் யூஸ்வலாக நீங்கள் எத்தனை பேர் இட்லி சாப்பிடுவீங்க? இட்லி சாப்பிட்றாங்களா? இட்லி ஃபேவரட். எனக்கு இட்லி ஃபேவரட்பா. எல்லாம் கேத்துவங்க. இட்லி 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 பிடிக்குமா? இட்லி பிடிக்கும். சட்னி இல்லாமல் முழுங்கிடுவேன் இட்லியை, அந்த அளவுக்கு ஃபேவரட்டா? ஓகே. தோசை 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 கைத்துங்க, தோசை கைத்துங்க. சப்பாத்தி, அந்த 4 பேர் கம்பம் கூழ் கஞ்சி அதானா? எதுக்குமே கை தூக்க மாட்டீங்களே. சப்பாத்தி பரோட்டா அந்த மாதிரி சப்பாத்தி. சரி, இட்லி. இட்லினா இப்படி பண்ணணும். சப்பாத்தி சப்பாத்தி இப்படி தானே போடுவாங்க. பரோட்டா அப்படி போடுவாங்களா? இல்லை பரவாயில்ல, இந்த வாட்டி கொஞ்சம் சப்பாத்தி. நார்த் இந்தியாவில் சப்பாத்தி இப்படி தான் போடுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் நார்த் இந்தியாவில் இருந்தேன், சப்பாத்தி இப்படி போடுவாங்க. சரியா? சப்பாத்தி. தோசை எப்படி போடுவாங்க? தோசை இப்படி போடுவாங்களா? தோசை எப்படி போடுவாங்க? சூப்பர். எல்லாம் வீட்டில் சமைப்பீங்களா? அப்படியே வாயில மாவு. சரி, ஓகே, வெரி குட். இட்லி இட்லி பண்ணுமா? நல்ல நல்ல கை தூக்குங்க. இட்லி, சப்பாத்தி, தோசை. சப்பாத்தி பிடிக்கலாம் பண்றா? சப்பாத்தி பிடிக்காது எனக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிக்கலாமா? காஃபி வைங்க. காஃபி இப்படி வைங்க. நல்லா இருக்கா? இப்படி வைங்க, இப்படி வைங்க, இங்கே தலையில் வச்சுங்க, உங்கள் இஷ்டம். அண்ணன் வந்து கரெக்டாக பார்ப்பேன், மாற்றி பண்ணக்கூடாது. இட்லி, தோசை. என்ன இப்படி இட்லி எடுத்து இப்படி போட்டான், ஸ்லோவில் போடுறான். தோசை, சப்பாத்தி, காஃபி. இட்லி, 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 தோசை, சப்பாத்தி. அப்படியே இட்லியை காப்பியில் போட்டு சப்பாத்தியை போட்டு பிசைஞ்சு தோசையை அப்படியே அது மேலே ஊற்றி கரைச்சி சாப்பிட்டான் ஒருத்தன். கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல இந்த கேமு? சரி, ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா விளாண்டிங்க. உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணீங்க, நல்லா விளாண்டிங்க. சரி, இதில் அண்ணா வந்து ஒரு வேலை ஒன்று பண்ண நடுவில். என்னன்னா, நான் இட்லின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், உங்களுக்கு வேலை என்ன சொன்னேன்? இட்லின்னு சொன்னா இட்லி தான் பண்ணணும், தோசைன்னாக்கா தோசை தான் பண்ணணும். ஆனால் அண்ணன் தோசை இட்லின்னு சொல்லிட்டு தோசை சுடுறதை பார்த்தோன்னு நீங்களும் உங்கள் கை ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு, தோசை. அப்போது இந்த ஒரு விஷயத்தில் நல்லா நீங்கள் கவனம் செலுத்தணும். குட்டி பசங்கள்லேருந்து வாலிப பசங்க வரைக்கும் எது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு? காதா கண்ணா? காதா கண்ணா? கண்ணுன்றவங்களாம் கை தூக்குங்க.
காதுன்றவங்களாம் கை தூக்குங்க. இவர் வந்து டார்சன், காட்டுக்குள்ளே எந்த மூலையில் எங்கே கரடி கத்துதுன்னு கரெக்டாக பார்த்து கேட்டு சொல்கிறார். காது செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. வெரி குட் வெரி குட். சரி, கை தூக்குங்க, கை போடுங்க, கை கீழே போடுங்க. அண்ணன் இட்லின்னு சொல்லிட்டு தோசை சுடும்போது உங்களுக்கும் தோசை சுடுறதுக்கு கை ஆட்டோமேட்டிக்காக வந்ததுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் கண்ணு உங்களை செய்ய சொல்லுது. ஆனால் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்கிற காரியம் என்ன? எப்பா எனக்கு நீ என்ன பண்ணணும்? செவி சாய்க்கணும். ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? கேட்டா போதும். அப்போ நம்ம கண்களை திறந்து சில தேவையில்லாத காரியங்களை பார்க்கும்போது அந்த காதுகள் கேட்கப்படுற வார்த்தைகள் மனசுக்குள்ள போய் வேலை செய்தா? செய்ய மாட்டேங்குது. சொல்லுவாங்க, ஃபாஸ்டிங் போட்ட தம்பி உன் பேர் என்னடா? பிரதீப். எஸ்அப்பா பிரதீப்புடைய இருதயத்தில் பேசுவார். பிரதீப் வேணா பிரதீப், நீ அந்த ஃபாஸ்ட் ஃபுட் பக்கம் போகாத, நீ ஃபாஸ்டிங் இருக்கிற அந்த பக்கம் போகாதரா. உனக்கு உன்னுடைய ஃபேவரட் பரோட்டாவும் சிக்கன் ஃப்ரையும் செஞ்சுட்டு இருப்பாங்க, நீ அப்படிக்கா போகாத. நீ தான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கல, நான் ஃபாஸ்டிங் இருந்தே ஆவேன் இன்னைக்கு. இல்லை நான் நாளைக்கு எக்ஸாமுக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த பக்கம் போனாக்கா அங்கே அந்த இடத்துல கேம் விளையாடுறதுக்கு எனக்கு தோணும். அங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துட்டு ஃபோனில் பப்ஜி விளையாடிட்டு இருப்பாங்க. பப்ஜிலாம் இல்லை, இப்போ ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு இருப்பானுங்க. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த பக்கம் போவாத அப்படின்னு ஆண்டவர் செவி சாய்ப்பார். ஆனால் உன் கண்ணு பார்த்துரும். உன் கண்ணு பார்த்த உடனே என்ன சொல்லும்? பிரதீபே ஒரு கேம் என்ன ஆக போகுது பிரதீபே? விளையாடுவா பிரதீபே கேமு, வீடியோ கேம்லாம் இன்ட்ரெஸ்ட்? நோ, நாட் இன்ட்ரெஸ்டடா? ஓகே, வெரி குட் வெரி குட். கண்ட்ரோலாக இருக்கிறது. விளையாடும் போது நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, ப்ராக்டிகல்ஸ் இருக்கு, நீ படிக்கணும். நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, காலேஜில் வந்து ப்ரொஃபஸர் திட்டுவாங்க, ஐயோ வேலையில் இந்த ப்ராஜெக்டை பண்ணணும். ஆனால் கண் என்ன சொல்லும்? பிரதீபே. அப்போ நம்ம எதை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கணும்? வாலிப வயசுல கண்ணை ரொம்ப சுத்தமாக நம்ம வச்சிருக்கணும். அப்படி சுத்தமாக வைக்கும்போது நம்மளுடைய ஏற்ற காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதுக்குரிய பலனை கொடுப்பார். எனக்கு கொடுத்தாருங்க, எனக்கு கொடுத்தார். இன்னைக்கு சின்ன வயசு பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்றை ப்ராமிஸ் பண்ணுவோம், இதை செய்யணும். எஸ்அப்பா இதை நான் இனிமேல்ட்டு ஒழுங்கா இருப்பேன், அம்மா நான் இனிமேல்ட்டு ஒழுங்கா இருப்பேன், இந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த காரியத்திலேருந்து நான் வந்து ஒழுங்கா நல்ல பிள்ளையா இருப்பேன், நம்மளுக்குள்ளே முடிவு செய்வோம். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரே ஒரு வசனத்தை அண்ணா வாசிக்கிறேன். அந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு சில கண்ட்ரோல்லாம் பண்ண சொல்றார். அந்த கண்ட்ரோல் நம்ம பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் அண்ணா பண்ணேன், எனக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். அப்படியே 100%. அக்கா சொன்னாங்க இப்படி இருப்பான், நல்லா இருப்பான். உண்மைதான். ஆனால் அண்ணனுக்குள்ள போராட்டம் இருந்ததா இல்லையா? நானும் மனுஷன்தான், கொஞ்சம் நஞ்ச போராட்டம் இல்லை. சாமுன்னு ஒரு குட்டி பையன் என்ன பண்றான்? கிடு 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 கிடுன்னு பைபிளை தூக்கிட்டு ஓடுறான். எங்க போறானா? எங்க போறான்? சண்டே கிளாஸ்க்கு போறான். அந்த சண்டே கிளாஸ்க்கு போகும்பொழுது அந்த சண்டே கிளாஸ்க்கு போகிற வழியில் ஒரு ஐஸ் கடை இருக்கு. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள்லாம் 90s கிட்டு. இந்த குச்சி ஐஸ் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அதுக்கு பேர் பெப்சின்னு பேர். அது என்ன பண்ணுவோம்? வாயில் வச்சு அப்படியே உறிஞ்சிட்டே போவோம். ₹1 ₹2 விற்கும். அப்போது அம்மா கையில் காணிக்கைக்கு காசு கொடுக்குறாங்க. சாம் இது எவ்வளோ? ₹2. என்ன பண்ணணும்? சர்ச்சில் போய் காணிக்கை போட்டிருப்பா அப்படின்றாங்க. சாம் என்ன பண்ணுறாரு? அந்த ₹2 வாங்கி பத்திரமா பாக்கெட்டில் வச்சுட்டு கிடு 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 கிடுன்னு அம்மாவுடைய சத்தத்தை கேட்டு நல்ல பிள்ளையா போறாரு போறாரு போறாரு. செவத்தை பார்த்துட்டு ரோட்டை பார்த்து போக முடியும்? சுற்றி கித்தி பார்த்துட்டு போனோம்ல, போர் அடிக்கும்ல. அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகும்போது நல்லா சூப்பரா அழகா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு, அண்ணா உங்கள் பேர்னா? டான் மைனா இது ஜான் பென்னி ஜான். ஓகே, ஜான் அண்ணா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரக்கு, என்னது அந்த வண்டியில் வந்து அப்படியே தள்ளிட்டு குட்டி ட்ரக்கில் ஒரு குட்டி வண்டி, தள்ளு வண்டி வச்சுட்டு அதில் வந்துட்டு என்ன சொல்ல ஐஸ் வித்துட்டு வர்றார். ஆனால் வாங்க ஐஸ் விற்க தெரியுமா? இப்படி வாங்க வாங்க வாங்க, சும்மா ஒரு ஆக்டிங் பண்ணுங்க. ஐஸ் வித்துருங்க. உனக்கு தெரியாதா? சரி சரி சரி, ஓகே. உனக்காக அண்ணன் வித்து காட்டுவார். ஆனால் ஒரு ஐஸ் வித்து காட்டுங்கண்ணா. ஐஸ் ஐஸ்
ஐஸ், ஐஸ், பால் ஐஸ், கோன் ஐஸ், கப் ஐஸ். அண்ணா ஒரு பெப்சி ஒன்று கொடுங்கண்ணா. டக்குனு எடுத்து கொடுத்துறாரு, என்ன பார்த்து சந்தேகப்படு, ஏதாவது கேளு. பா காசு வச்சிருக்கியா? எவ்வளோ வச்சிருக்க? ₹2 ஐஸ் இல்லையே. சரி உனக்காக தரேன் நான். சரி உனக்கு எப்படி காசு வந்தது? ஐஸ் தான் வேணுமா உனக்கு? சரி இப்போ சாமு கீழே என்ன இருக்கு? இந்த ஐஸை சாமு வாங்கியிருக்கணுமா வாங்கியிருக்க கூடாதா? சாம் என்ன பண்றாரு, வாயில வச்சுட்டார். வச்சுட்டு செம்ம டேஸ்ட், ருசிக்க 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 அப்படியே ஜில்லு 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 ஜில்லுன்னு உள்ளே இறங்குது. சாதாரணமாக வாங்கி குடிச்சிருந்தா கூட அவ்வளோ டேஸ்டாக இருக்காது, திருட்டுத்தனமாக வாங்கி குடிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கு. இன்னைக்கு ஒரு சில பாவ பழக்க வழக்கங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள ரொம்ப சுவையுள்ளதாக காணப்படும். அது உள்ளே போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அழித்து விடும், நம்ம சுத்தமாக அழிச்சிரும். இன்னைக்கு அதுக்குள்ள பாவத்துக்குள்ள போய் மாட்டும் போதே நம்ம என்ன பண்ணுவார் ஆண்டவர், வேணா தங்கச்சி, வேணா தம்பி, வேணா சாம், வேணா ஜான், வேணா ரூஃபஸ், வேணா ஜூடான்னு சொல்லிட்டே இருப்பார். ஆனால் நம்ம அதை காதுகளை கேட்காம நம்ம உள்ள போய் மாட்டிக்கொள்ளும் போது யாருக்கு வலியும் வேதனையும்? ஆனால் ஆண்டவர் விட்டுருவார் அவங்க நம்மளை அப்படியே விட்டுருவாரா? விட மாட்டாரு. ஆனால் சாம் என்ன பண்ணுறான், அவர் நல்லா ஸ்டாவ் போட்டு குறிச்சிட்டு அப்புறம் வீட்டில் போய் அம்மா கேட்குறா, அம்மா தம்பி சண்டே கிளாஸ் போனியா? போனம்மா. சண்டே கிளாஸ் போனியா? காணிக்க போட்டியா? போட்டம்மா. என்ன பண்ணுறாரு, அடுத்து போய் சொல்கிறாரு, பாவம் சின்ன பாவம் குட்டி பாவம் நினைக்காதீங்க, ஒரு பாவம் என்ன பண்ண அழகா பெரிய பெரிய பாவத்துக்குள்ளாக கொண்டு போகும். அப்பொழுது என்ன ஆகுது, இதே மாதிரி ஒரு நாள் ஐஸ் ஸ்டிக்கை வாங்கி என்ன பண்ணுறாரு, வாயில் வைக்கிறாரு. ஐஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது பயங்கர ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா நாக்கில் வச்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒட்டிக்கும். நம்ம சாமுக்கு தெரியுமா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு? பல நாள் பாவம் ஒரு நாள் நம்மளுக்கு பெரிய வேட்டையை வைக்கணும் அவருக்கு தெரியுமா? தெரியல. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பெப்சி எடுத்து வாயில் வைக்கிறாரு. வாயில் வைக்கும் பொழுது என்ன ஆயிடுது, ஒதுங்கி அது ஒதுங்கி என்ன பண்ணுறாரு, அதுதாரு அழுதாரு அறுபதாரு அறுதாரு, ஐயோ வலி தாங்கலை, மண்டை கிவ்வு நேரம் பார்த்தீங்களா, தலையில் ஐஸ்கிரீம் திடீர்னு அள்ளி வாயில் போட்டுருவீங்க கொஞ்சம் அழிஞ்சுக்கின்னு, மண்டை கிரு கிரு கிருன்னு வலி தாங்கலை, அழுகுறான். வீட்டுக்கு போனால் திட்டோம், பாவத்தை செஞ்சிட்டோம், பிடிக்காத பொய்ய சொல்லிட்டோம், இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் அழுது 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 அந்த நாக்கு செவந்து விட்டது. அவன் நேரம் என்ன பண்ணுறான், சரி ஒரே ஒரு நல்ல முடிவு பண்ணுறான், நான் போய் அம்மா கிட்ட என்ன பண்ணிடுறேன் உண்மையை சொல்லி, அம்மா அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் சொல்கிறான். அம்மா போனவொன்னே என்ன பண்ணுறாங்க, பார்த்தாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, சாம் அவனை ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கேன், கலர் கலர் ஐஸ் குச்சி கலர்லாம் நாக்கில் தெரிஞ்சுது, ஆனாலும் நீ ஏன் என்னைக்கு வந்து என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறாங்க, நாக்கில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஆயின்மெண்ட்டில் போட்டு என்ன பண்ணிடுறாங்க, அதை எடுத்துடுறாங்க. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், சாரி கேட்டு இனிமேல்ட்டு என்ன பண்ண மாட்டோமா, திருட மாட்டேன். நீங்கள் ஐஸ் சாப்பிட்றது தப்பு இல்லை, அதை திருடி சாப்பிட்றது. இதே போல தான் ஒரு சில பாவங்கள் நம்ம என்ன பண்ணோம், தூண்டோம், டெம்ப்ட் பண்ணோம். உனக்கு தெரியும், இருதயத்தில் தம்பி தங்கச்சிக்கு தெரியும், இதை நம்ம போய் செய்யக்கூடாது. I don't have to have my mobile in my hand all the time. இந்த மொபைல் எப்போவுமே என் கையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் நான் முட்டி போட்டு ஜெபிக்கலாம். அம்மா சொன்னாங்களே ஒரு ½ an hour, ஒரு 10 நிமிஷம், இந்த நேரத்தில் நான் படிக்கணுமே, அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமே, இல்லை நான் அந்த வேலையை முடிக்கணுமே, இல்லை நான் அந்த வேலை ஸ்தலத்தில் அந்த ஒரு காரியத்தை செஞ்சாகணுமே. ஆனால் என்ன ஆகுது, எடுப்பாங்க, தள்ளுவாங்க, தள்ளுவோம் 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 தள்ளுவோம். எவ்வளோ நேரமாக தள்ளிட்டு இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது. திடீர்னு இப்படி நின்று பார்த்தா இருட்டாயிட்டு இருக்கும். அது நல்லதா? அது நல்லதா? எத்தனை பேருக்கு செல்ஃப் கண்ட்ரோல்னா என்னன்னு தெரியும்?
உங்களை நீங்களே ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சிலதை நீங்களே கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அந்த வசனத்தில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டு நம்ம துரிதமாக கடந்து செல்ல போகிறோம். அண்ணா ஒரு சில சாட்சியங்களை சொல்ல போகிறேன். ஆண்டவர் எனக்கு நிறைய நன்மைகளை செஞ்சார். உங்களை நான் இன்னைக்கு வந்து மெயினாக என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த அண்ணன் பெரிய பிரசங்களாக எழுதி வச்சிருந்தேன். அப்புறம் உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சிச்சுன்னா, நீங்களாம் ஃபன் க்ரௌடு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ அல்லேலூயா சொன்னாலும் சொல்கிறான் பாவன். நீங்களாம் யாரு? அண்ணா மாதிரி கூல் கிட்ஸ், ரொம்ப கூல். அதனால் நம்மளுக்கு எப்படி பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சம் வசனம், கொஞ்சம் கொஞ்சம் சாட்சி அண்ணா கொடுக்கப்பார். சரி, அது போதுமா? ஓகேவா? லிசன் பண்ணுவீங்களா? நடுவில் தூங்க மாட்டீங்களே? தூங்கக்கூடாது. சரி, அப்போ வசனத்தை வாசிக்கலாமா? யார் செம்ம ஸ்பீடாக பைபிள் வாசிப்பாங்க? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ம் 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 வெரி குட். ம் ம் அவ்வளோதானா? ஓகே. இப்போ தீமோத்தேயு அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்கார். தீமோத்தேயு, ஒரு பேர் என்ன? தீமோத்தேயு. மத்தேயு இல்லை, தீமோத்தேயு. டிமோத்தி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த அண்ணனுக்கு ஒரு 18 வயசு ஆகுது. எத்தனை வயசு? உங்களை மாதிரி சின்ன, கொஞ்சம் யங். நீங்கள் ரொம்ப யங்கு, உங்களோட கொஞ்சம் ஓல்டு. பின்னாடி இருக்கிற அண்ணங்களோட கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த அண்ணனுக்கு ஒரு 18லேருந்து ஒரு 16 வயசு தான் ஆகுது. அவரை வந்து பால்னு ஒரு அண்ணன் வரார். பால்னு ஒரு அண்ணன் வந்து யாருன்னா, நம்ம அண்ணன் பேர் என்ன? தாமஸ் அண்ணன். தாமஸ் அண்ணன் மாதிரி ஒருத்தர் வந்து தீமோத்தேயு பார்க்குறாரு. டிமோத்தி கம்மியார் அப்படின்றார். நீங்கள் கம்மியார் வாங்க. உங்கள் பேர் என்ன? பெஞ்சமினா? பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துக்கு டீமோத்தேயுவா இருங்க, வாங்க. இப்போ டீமோத்தி இப்படி மேலே வரும்போது ஏன் ஹைட்டுக்கு வந்துட்டாரு? அடடடா, கீழே நிற்க வச்சுருந்துருக்கலாம். கஷ்டமாக இருக்குது ரொம்ப. எல்லாம் நம்மளோட ஹைட் ஆகிடுறானுங்க. சரி, ஓகே. டீமோத்தி உங்களை பார்த்துட்டு சொல்கிறாரு, டீமோத்தி உன்னை குறித்த ஆண்டவருக்கு பெரிய திட்டம் இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி இருக்கணும் டீமோத்தி? யூ ஆர் யங். நீங்கள் இளம் வயது உள்ளவராக இருக்கிறீங்க. உங்களை யாரும் அசட்டை பண்ண விடாதபடிக்கு, அசட்டைனா உங்களை துச்சமாக எண்ணி விடாதபடிக்கு, உன்னை கேவலமாக எண்ணி விடாதபடிக்கு, உன்னை ஒரு பொருட்டே இல்லாமல் ஃப்ரீயாக இருங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். உங்களை ஒரு வேல்யூ இல்லாத ஒர்த்லெஸ்ஸான ஒரு மனுஷனாக எண்ணி விடாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? வாசிங்க அந்த வசனத்தை. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு. ஃபர்ஸ்ட் என்னமா சொல்றாங்க? வார்த்தை என்ன? வேர்ட்ஸ். வெரி குட். செகண்ட், நடக்கையிலும். நடக்கைனா என்ன? அண்ணன் வாக் பண்ற ஸ்டைலா? எப்படி நடக்கணும்? போகணுமா? ரொம்ப பயமா இருக்கா? நான் எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறேன், வா கொஞ்ச நேரம் இப்படி வா. நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. மற்றவங்க எல்லாருக்கும் என்னவா இருக்கணும்? ரோல் மாடலா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் அண்ணா வந்து பெஞ்சமினை பார்த்து என்ன பண்றாங்க? அட்வைஸ் பண்றாங்க. எதுக்காக அட்வைஸ் பண்றாங்க? யாருடைய நன்மைக்காக அட்வைஸ் பண்றாங்க? யாருடைய அட்வைஸ் நன்மைக்காக? தீமோத்தி. தேங்க்யூ பெஞ்சா. போங்க, போய் உட்காந்துங்க. வெரி குட். பெஞ்சமினுக்கு ஒரு கிளாப் பண்ணீங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்கிட்ட அண்ணா கிட்ட நீங்க கேட்பீங்கன்னா, அண்ணா வாட் இஸ் த சீக்ரெட் டு சக்சஸ்? இல்ல வாட் இஸ் த சீக்ரெட் டு கிரேட்னஸ்? இன்னைக்கு அண்ணா உங்களுக்கு சொல்லி தர போறேன். சீக்ரெட் டு எல்லாம் சொல்லுங்க. சீக்ரெட் டு எல்லாம் சொல்ற வரைக்கும் கேட்டுனே இருப்பேன். சீக்ரெட் டு உங்களை ஒரு உயரத்துக்கு கொண்டு போவதுதான் இங்க நோக்கம். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ஒரு சிறிய இடையிலிருந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஆண்டவர்
ஆசைப்படுறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒத்துழைத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாற்றுவார். அதாவது நீங்கள் வளர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தா உங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக மாறும். பெஞ்சமினுடைய ஆசீர்வாதம் யாருக்கு? பிரதீப்புக்கும் ஆசீர்வாதமா மாறும், ஜூடாக்கும் ஆசீர்வாதமா மாறும், இங்க இருக்க எல்லாருக்குமே ஆசீர்வாதமா மாறும். Praise the Lord. அதனால இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றது என்ன? வார்த்தையில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேச வேணும்? சரியான வார்த்தைகளை பேசணும். வார்த்தை நம்ம பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும், ரொம்ப கரெக்டா பேசணும். வாயை திறந்த உடனே என்ன பண்ணக்கூடாது? அப்படியே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் வரும் சில பேருக்கு. அப்படியே வாயை திறந்தாக்கா நல்ல நல்ல வார்த்தைகள் வரும். கெட்ட வார்த்தை பேசலாமாமா? பேசலாமா? பேசலாமா? பேசலாமா பேசக்கூடாதா? அண்ணன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் அந்த அளவுக்கு வேஷமும் போட்டிருக்கேன். அண்ணன் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன் என்ன நானே நினச்சிட்டு இருந்தேன். எல்லாருக்கிட்டையும் நல்லவன் மாதிரி காமிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, எனக்கு ஒரு அக்காவை ரொம்ப பிடிக்கும். தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னோட அக்காவை பிடிக்கும், சரிங்களா? அந்த அக்கா பெரிய அக்கா, நான் குட்டி பையன். அந்த அக்கா நல்லா வசனம், கதை, பாட்டெல்லாம் சண்டே கிளாஸில் சொல்லி தருவாங்க, நல்லா பேசுவாங்க. அப்புறம் சாம், உனக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், நீ நல்லா பாட்டு பாடுற, நீ நல்லா வர்ஷிப் பண்ணுற சாம், இதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு அக்கா எனக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறாங்களா அந்த மாதிரி அக்கா? அந்த அக்காவை காட்டுங்க பார்க்கலாம். வீட்டில் இருக்காங்களா? இங்கே அங்கே ஒரு அக்கா இருக்காங்க. எத்தனை பேருக்கு அந்த அக்கா ஹெல்ப் பண்ணுறாங்க? எத்தனை பேருக்கு இந்த அக்கா ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க? அப்போது இந்த மாதிரி ஒரு அக்கா, எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு அக்கா எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அக்கா இருக்கும் போது அந்த அக்காவுடைய மகிமை நம்மளுக்கு தெரியாது. அந்த அக்கா நம்மளை விட்டு போனவனே தான் நம்மளுக்கு அந்த கஷ்டம் தெரியும். அப்போ என்ன ஆகுது, ஒரு நாள், வாடா ப்ளூ ஷர்ட், வா, வாட் இஸ் யுவர் நேம்? நல்லா சூப்பராக இருக்குது, கிடக்கலாம் செம்மையாக இருக்கு, வா இங்கே வா, ஃப்ரெண்ட் வாடா, கோச்சு சும்மா ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்கிட்டு மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். அவன் நேம் என்ன? சஞ்சய். நைஸ் நேம், கம். சாஞ்சய். நீ வரலன்னு வச்சுக்க, நான் அங்கே வந்துட்டு போகிறேன், என்ன பிரச்சனை உனக்கு? வா. இப்போ சஞ்சய் இருக்காரு. கொஞ்சம் லைட்டாக உங்கள் பியூட்டிஃபுல் ஃபேஸ் எல்லாம் கண்டுறேன். சஞ்சய்க்கு நீங்கள் என்ன கையாளா? டக்கு நீங்களும் என்ஜினியரிங்க. இப்போ சஞ்சய்க்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபைட் ஒன்று நடக்குது, பியூட்டிஃபுல் ஃபைட், சரியா? எனக்கும் சஞ்சய்க்கும் இருக்கும். பயம் விடாத, ஒன்றும் பண்ண மாட்டான் அண்ணன், நீ அடிச்சிட போகிற அண்ணனை, சரியா? அடிக்க மாட்டல. அப்போ சஞ்சய் எனக்கும் ஒரே டென்ஷன் ஆகுது. சுமாரா சஞ்சய்ன்றேன், கேட்கவே இல்லை. அவன் ஊன்றான். அது வரைக்கும் ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருந்தேன் நான். என்ன பண்ணுறேன், சஞ்சய் என்ன பண்ணுறான், அப்படி ஒரு அடி ஒன்று அடித்த உடனே அப்படியே சஞ்சயோடைய சட்டையை பிடிச்சி போடா அப்படின்னு ஒரு வார்த்தையை என்ன பண்ணிடுறேன், சொல்கிறேன். சஞ்சய் என்ன பண்ணார் தெரியுமா? ரொம்ப நல்லவன் சஞ்சய். உக்காந்தானே இப்படி கை நீட்டி திட்டினா பார்த்தீங்களா? அங்கே யார் நின்றுந்தா தெரியுமா? உக்காந்துரு சஞ்சய். அங்கே அக்கா நின்று இருக்காங்க. எந்த அக்கா முன்னாடி வேஷம் போட்டனோ, எந்த அக்கா முன்னாடி ரொம்ப நல்லவனாக இருந்தனோ, அந்த அக்கா முன்னாடி என்ன பண்ணிட்டேன்? இது வரைக்கும் நான் அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணதில்லை. சரி, இது என் நண்பன் தானே, இது ஒரு சூழ்நிலை தானே, ஒரே ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தையில் அவனை திட்டிடலாம் அப்படின்னு என்ன பண்ண, அவனை திட்டினேன். ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. என்ன நடந்தது? நான் ரொம்ப நேசித்தவங்க, நான் ரொம்ப மரியாதை வச்சுருந்தவங்க அந்த இடத்துல நின்றுருந்தாங்க. அவங்க ஒன்றுமே பண்ணல, ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தாங்க. அன்றைக்கே அந்த அக்காவை என்ன பண்ணிட்டேன் நான், அந்த அன்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்னாச்சு, அன்றைக்கே போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அக்கா என்கிட்ட பேசவே இல்லை. இன்னைக்கு நம்ம பேசுகிற ஒரு வார்த்தைகளும், நம்ம வாயிலிருந்து வர ஒரு வார்த்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ப்ரேயர் பண்ணிக்கணும். ஏசப்பா, இந்த வார்த்தையை வாயிலிருந்து வருது, அது மற்றவங்களுக்கு நன்மையை கொடுக்குதா இல்லை கத்தி மாதிரி போய் மற்றவங்களை வெட்டுதா கேட்கணும். நீங்க அம்மா கிட்ட பேசும்போது அன்பா பேசுறீங்களா? அம்மா நாள் பூரா நம்மளுக்கு கஷ்டப்பட்டு சமைச்சு உழைச்சி ஓடி உங்களுக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன சாப்பாடு இது, என்ன சாப்பாடு இது, ஏன் இந்த சாப்பாடு இவ்வளவு கேவலமா இருக்கு? அவங்க அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை மறந்து போய் என்ன பண்ணுவாங்க,
ஐயோ நானே எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டுருக்கேன். ஆனால் நம்ம அந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்களுக்கு காயம் வருமா, காயப்படாதா? இன்னைக்கு நம்ம வார்த்தைகள் பேசும்போது நம்ம என்ன பண்ணோம், இனிமேல்ட்டு கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டோமா? இருக்கணும். வெரி குட். அடுத்து என்னம்மா சொல்லியிருக்காங்க வார்த்தைக்கு அடுத்து? நடக்கையில். வாட் டு யூ மீன் பை நடக்கை? நடக்கைனா பிஹேவியர். எத்தனை பேர் டீச்சர்ஸ் பார்த்துட்டு பிஹேவ் பிஹேவ் பிஹேவ்னு கத்திருக்காங்க? பிஹேவ் பண்ணுங்க, ஒழுங்கா பிஹேவ் பண்ணுங்க, ஒழுங்கா பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஹேவ்னா என்ன மீனிங்? ஒழுங்கா நடந்து கொள்ளுதல். சரி, ஒரு நடக்கை அப்படின்னாக்கா ஒரு டிசிப்ளின் சொல்லிக்கலாமா? ஒரு டிசிப்ளின் சொல்லிக்கலாமா? சரி, யாரு ரொம்ப பைபிள்லேயே ரொம்ப ஒழுக்கமாக இருந்தாங்கனாக்கா தானியல்னு ஒரு அண்ணன் இருந்தார். அந்த அண்ணனுடைய கதை சொல்லுங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு பைபிள் ரெஃபரன்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். தானியல் 6:4 எடுத்து பார்த்துக்குங்க, அங்கே உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் இருக்கும். இப்போது தானியலுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்பதாக லாவிஷான ஃபுட்டு வைக்கிறாங்க. ஓடுறது, பறக்கிறது, கறி, மீன் கட்ட கட்டன்னு வைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார், நீ என்ன பண்ணணும், வெறும் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுப்பான்னு. ஏசப்பா, இருக்கிறதுல கஷ்டமான விஷயம் நான் வெஜிடேரியனை விட்டு வெஜிடேரியன் சாப்பிட்றது. ஐயோ, இந்த டிசிப்ளின் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அந்த சூழ்நிலை ஆண்டவர் சொன்னார், இல்லை அங்கே நீ அங்கே சாப்பிடாதப்பா, உன் உடம்புக்கு அது செட் ஆகாதுன்னு எனக்கு சொல்கிறார். வேணா சாம், அந்த இடத்துல போய் நீ சாப்பிடாத, உன் உடலுக்கு அது நல்லது இல்லைன்றார். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? அது டிசிப்ளினா இல்லை. அப்போ என்ன, அந்த தானியல்ன்ற அண்ணன் என்ன பண்ணார்னா பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார். அவருடைய டிசிப்ளின் எப்படி தெரியுமா? எத்தனை வேளை ஜெபம் பண்ணுவார் அவர்? 3 வேளை நேர் முழங்கால முட்டி போட்டு என்ன பண்றாரு? ஆண்டவரை நோக்கி பார்த்து, எருசலேமை நோக்கி பார்த்து என்ன பண்றாரு? ஜெபிக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு டிசிப்ளின் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும்? டெய்லி என்ன பண்ணணும்? பிரேயர் பண்ணுமா, பண்ணக்கூடாதா? அதை கற்றுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய சூழ்நிலை நான் வாயை திறந்து கேட்டேன், ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். என்ன எனக்கு உதவி செஞ்சார், கேட்டது எனக்கு கொடுத்தாரு, என்னுடைய தேவைகளை சந்திச்சாரு. எல்லாமே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடக்காது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றது, நம்மளுக்கு என்ன தேவைன்றதை கரெக்டாக நம்மளுக்கு செஞ்சிருவாரு. சரிங்களா? அடுத்தது வாசிக்குமா? அடுத்து என்னம்மா? நடக்கை. அடுத்து அன்பு. அடுத்து என்னது? அன்பு. எத்தனை பேர் கைண்டா இருக்கீங்க? எத்தனை பேருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கைண்டா இருக்கீங்க? அப்பா அம்மா கிட்ட கைண்டா இருக்கீங்க? கொஞ்சம் அன்பு அப்படி வரான் அப்படின்ட்டு இப்படி கை வச்சுக்கலாம், யாரும் பார்க்காத மாதிரி. எத்தனை பேருக்கு நல்ல சமாரியன் கதை தெரியும்? ரோட்டோரமா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க? அடிச்சு போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் போகிறோம் அந்த பக்கமாக, ரோட்டோரமாக போய் பார்க்குறோம். அந்த அடிச்சு போட்டால் யாரோலாம் கிடையாது, என் எதிர் வீட்டுக்காரன். சரியா? முந்தின நாள் தான் அவன் என்ன பண்ணிட்டான், கார் வந்து அவன் வீட்டு முன்னாடி பார்க் பண்ணதுக்கு பெரிய சண்டை வச்சிட்டான். எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டு முன்னாடி பார்க் பண்ண, ஊன்னு கத்தி சண்டை போட்டான். அதே எதிர் வீட்டுக்காரங்க நீ ரோட்டில் போகும்போது விழுந்து அடிபட்டு கிடக்குறாங்க, என்ன பண்ணுவோம்? ஹெல்ப் பண்ணுவோமா? எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? சிரிக்கிறீங்கள, மனசுக்குள்ளே கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குமா? ஹெல்ப் பண்ணுவீங்களா? எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க. சரி விடுங்கம்மா. இப்போ அண்ணன் இப்படி வரேன், படிக்கட்டில் டபார்னு ஊந்துடுறேன் கீழே, அப்படியே காலெல்லாம் மேலே போய் டபாலு கீழே ஊந்து பேனு கிடக்குறேன். ஏண்டா எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறதுக்குள்ளே சிரிச்சிட்டீங்க. இருதயத்தில் நமக்கு என்ன பண்ணோம்? மற்றவங்க மேலே கன்சிடரேஷன் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்? மற்றவங்களுடைய கஷ்டத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும்? புரிஞ்சுக்கொள்ளணும். வெரி குட். அவனுக்கு கிளாப் பண்ணுங்க. வாட் இஸ் யுவர் நேம்டா? மாதேஷ்க்கு கிளாப் பண்ணுங்க. மற்றவங்க கஷ்டத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? புரிந்து கொள்ளணும். வெரி குட். அடுத்தது என்னம்மா பண்ணோம்? ஆவியிலும். சரி, ஆண்டவர் உங்க இருதயத்தில் பேசுவாரா பேச மாட்டாரா? இப்போ உங்களுக்குள்ளாக ஒரு ஆவியை ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு.
உங்களுக்கு ஒரு தேற்றரை வாழ்நாள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீங்க என்ன வேணும்னாலும் அவர்கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். என்னுடைய சூழ்நிலையில எனக்கு நான் 10th படிக்கும் போது எனக்கு ஒரு சூழ்நிலை வந்து, நான் எவ்வளோ மார்க் எடுத்தேன் தெரியுமா? 500க்கு 386 மார்க் எடுத்தேன். 386 மார்க். எங்கள் ஸ்கூலில் எனக்கு பயாலஜி குரூப் வேணும்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் ஸ்கூலில் 400 எடுத்தால் தான் என்ன பண்ணுவாங்க? எங்கே கொடுப்பாங்க? பயாலஜி குரூப் கொடுப்பாங்க. நான் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறேன். போய் கேட்குறேன், இந்த ஸ்கூலில் உங்களுக்கு கிடைக்காதுமா, உங்களுக்கு இந்த ஸ்கூலில் பயாலஜி குரூப் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எது வரைக்கும் யாரெல்லாம் 400 கீழே எடுத்தாங்களோ யாருக்குமே என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனால் நான் அந்த வாரம் ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணேன், அந்த வருஷம் ஃபுல்லாக அதுக்காக நான் காத்திருந்தேன். ஏசப்பா, நான் கேட்டது ஏன் நீங்கள் தரல? ஏன் எனக்கு 400 மார்க் தரல? ஏன் எனக்கு 400 மார்க் தரலன்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்தேன்? சண்டை போட்டுகிட்டே இருந்தேன். ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்? 400 மார்க் வேணுமா, பயாலஜி குரூப் வேணுமான்னு கேட்டார். 400 மார்க் எடுத்தால் தான் பயாலஜி குரூப் வேணும், அதெல்லாம் இல்லை. 400 மார்க் வேணுமா, பயாலஜி குரூப் வேணுமா? 400 மார்க் எடுத்தால் தான் பயாலஜி குரூப் கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கறத விட்டுட்டு போகிற பாதையே பார்த்துன்னுக்குறோம். இப்படி போய் அப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்ம சொல்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகிறது இல்லை. குழப்பத்தில் என்ன பண்ணுவீங்க? அந்த ஆசீர்வாதத்தையே மிஸ் பண்ணிடுவீங்க. ஆண்டவரத்தில் எதை கேட்குறீங்களோ ஆண்டவர் அதை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுடைய தேவை எதுவோ அதை நிறைவு செய்வார். பாதை இப்படி வேணும் அப்படி வேணும் நம்ம கொடுக்கக்கூடாது. உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு பயாலஜி குரூப் வேணும் ஆண்டவர். அடுத்த நாள் போய் பார்க்குறேன், கடைசி லிஸ்ட்டில் கடைசி பேர் சாமுவேல் தாஸ் அப்படின்ட்டு எந்த குரூப்பில் இருந்தது? பயாலஜி குரூப்பில். அந்த குரூப்லேயே அந்த லிஸ்ட்லேயே 386 மார்க் எடுத்த ஒரே பயாலஜி பேர் லிஸ்ட்டில் வந்த ஒரே ஆள் நான் மட்டும்தான். மீதி எல்லாருமே என்ன இருந்தாங்க? 400 எடுத்துனாங்க. இன்னைக்கு நீங்கள் எதை வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உரிமையாக கேளுங்க. ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? பார், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு அவர் கம்யூனிகேட்டராக இருக்கார். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஆவியானவரே கம்யூனிகேட் பண்ணுங்க. வைஃபைக்கு ஒரு சிக்னல் தேவைப்படுது இல்லை? கையில் ஃபோன் இருக்கு, இன்னொரு இடத்துல இன்னொரு ஃபோன் இருக்கு, 2 ஃபோனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா கனெக்ஷன் தேவைப்படுது. அது போல தான் ஆவியானவர் உங்களுக்காக என்ன பண்ணுறாரு? பரிந்துரை செய்து கொண்டிருக்காரு. உங்களுக்கும் அவருக்கும் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஆவியானவர் என்ன பண்ணணும்? நீங்க அவர் இடத்துல கேட்டு அவர் என்ன சொல்றாருன்றத நீங்க கேட்ட ஆண்டவர் உங்களுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். அடுத்து வாசிப்போம் லாஸ்ட்ல. விசுவாசமும் கற்பும். இப்போ விசுவாசம் என்ன? வாட் டு யூ மீன் பை விசுவாசம்? எத்தனை பேர் ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு நம்புறீங்க? எத்தனை பேர் ஏசப்பான்னு ஒருத்தர் என் வாழ்க்கையில் என்னை நேசிக்கிறாரு, அவர் எனக்கு உதவ வல்லவராக இருக்கிறார், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் இன்னும் ஜீவிக்கிறார் நம்புறீங்க? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஏசப்பாவை? இந்த பார்க்காமலே நம்பி விசுவாசிக்கிறீங்க பாருங்களா, இதுதான் விசுவாசம். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வழி நடத்துறத உங்களால் உணர முடியுது. அநேக விஷயங்க உங்களுடைய திட்டங்க எதுவும் உங்கள் கண்களுக்கு தெரில, ஆனால் ஏசப்பா எனக்கு உதவுவார்னு ஒரே ஒரு வார்த்தை இந்த சபையில் நீங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணீங்க பார்த்தீங்களா, அதாங்க விசுவாசம். இதை நிறைய பெரிய அண்ணாங்க அக்காங்கனால கூட பண்ண முடியல. நான் கேட்ட உடனே எனக்கு உதவார்னு கையை தூக்கணும்ல. ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை செய்ய போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். லாஸ்டா கற்பு. வெரி இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின். வெரி 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 இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின். நீங்க எல்லாம் குட்டி பசங்க பெரிய பசங்க உங்க ஸ்கூல்ல எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. வாலிப பிள்ளைகள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்கும் குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துருக்காங்களா? குட்டி பசங்க எல்லாருக்கும் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்போ நமக்கு எது ரைட்டு எது ராங்கன்னு தெரியும். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம அந்த டிசிப்ளினை என்ன பண்ணணும்? ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுமா ஃபாலோ பண்ணக்கூடாதா? அதை ஃபாலோ பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது யாரு? ஏசப்பா. அது ஆண்டவனால மட்டும்தான் நம்மளை என்ன பண்ண முடியும்? ப்ரொடெக்ட் பண்ண முடியும்.
டெய்லி நீங்க இதுக்கு மட்டும் விடாம ப்ரே பண்ணணும். ஏசப்பா என்னை யாரும் தொடக்கூடாது ஆண்டவரே, ஆண்டவரே என்னை யாரும் டச் பண்ணக்கூடாது, உம்முடைய சித்தம் இல்லாம என் மேல இருந்து ஒரு ஒரு சின்ன ஃபிங்கர் கூட என் மேல படக்கூடாதுன்னு இதுக்காக நீங்க ப்ரேயர் பண்ணுமா பண்ணக்கூடாதா? இதுக்கும் நீங்க ப்ரேயர் பண்ணணும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளினை அண்ணா சொன்ன பார்த்தீங்களா? என்னென்ன சொன்ன? வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம் அண்ட் கற்பு. இந்த டிசிப்ளின் இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு சின்ன சாட்சியை சொல்கிறேன். நான் என்ன ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது நல்லா நம்ம பிரதீப்போட கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக குட்டியாக இருப்பேன். 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூல்ல இருந்து நல்ல வேகமாக ஓடி வர, நல்ல சண்டே கிளாஸுக்கு போய் சர்ச்சுக்கு போகிற ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பையன். ஓடி வரேன், வந்து பார்க்கும்போது அம்மா ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. எத்தனை பேர் சத்துணவு மாவு சாப்பிட்ருக்கீங்க? சத்துணவு மாவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாவு வந்து செம்ம டேஸ்டாக இருக்கும்ல, சர்க்கரை போட்டு அப்படி தண்ணியில் அப்படி போட்டு கலக்கி அப்படி லபக்கு லபக்குன்னு அடைக்கும் போது தொண்டையில் அடைக்கும். அடைச்சாலும் பரவாயில்ல, பாதி அந்த மாவு மிக்ஸ் ஆகிருக்காது, ஹூன்னு வாயில் இது புகலாம் வரும். பாரு சஞ்சய் கனெக்ட் ஆகிட்டான் என் கூட. இவ்வளோ நேரம் கத்தி கத்தி தொண்டை காஞ்சி போச்சு, இப்போ தான் சஞ்சய் கனெக்ட் ஆகிறான். அப்போ என்ன ஆகுது, தொண்டை கவ்வுது. சாப்பிட்டேன். அண்ணன் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன், அம்மா வந்து நல்லா ஊட்டி ஊட்டி வளர்த்ததுனால நல்லா சாப்பிடுவேன். ஒரு கிண்ண சத்து மாவு என்ன பண்ணல நம்மளுக்கு பத்தலை. அப்படி எட்டி பார்த்தா சத்து மாவு காலி. அது பழைய சத்து மாவு போலகுது. அண்ணனுக்கு பழசெல்லாம் தெரில, பசியில் சாப்பிட்டுட்டேன். பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் என்ன இருந்தது? முட்டை இருந்தது, நல்ல ஹார்ட் பாயில்டு எக் இருந்தது. விளையாடுற வயசு ஓடுற வயசில் பசி தாங்கலை, என்ன பண்ணிட்டேன் அதையும். என்னையா காம்பினேஷனு, சத்து மாவும் அவுச்ச முட்டையும் தின்னுக்கிறேன்னா பசியில் தெரிலம்மா, 90s கிட்டுமா. அப்போ என்னாச்சு, சாப்பிட்டுட்டேன். வெள்ளிக்கிழமை நைட்டு எல்லாம் சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சுக்கு போகும்போது திடீர்னு சர்ச்சு வீட்டு வாசலில் போகும்போது அப்படியே வயிற்றுக்குள்ளே டிடிஎஸ் எஃபெக்ட் சவுண்டு வருது. இங்கேருந்து இது வரைக்கும் என்ன பண்ணுது, அது ஒரு சவுண்டு ஒன்று வருது. அப்படியே பேக்லேயே போகிறான் அண்ணன். அப்புறம் என்னாச்சு, வயிறெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்தோம். திடீர்னு என்ன ஆகுது, சர்ச்சுக்குள்ளே போகும்போது அப்படியே கிருகிருன்னு சுற்றுது. சர்ச்சில் இருக்க சிலுவை, ஒரு சிலுவை 4 சிலுவையாக தருது. பாஸ்ட் ப்ரேயர் பண்ணுற எஃபெக்டா அப்படின்னு கூட நான் யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனால் இல்லை, அப்படியே கிருன்னுது. ஒரு பக்கம் என்ன பண்ணுது, வாய் உதடு அப்படியே இழுக்குது. வெளியில் வரேன், வாமிட்டு. மறுபடியும் சர்ச்சுக்குள்ளே போய் உட்காறேன். திரும்பி வெளில வரேன், வாமிட்டு வருது, மயக்கம் வருது, வயிறை கலக்குது. அப்படியே கலக்கி சோட்டி என்ன ஆயிடுது, அண்ணன் அடிக்குது. எங்கள் அம்மா என்ன வெளில வந்து பார்க்குறாங்க, சபையில் சர்ச்சுக்கு வெளில பார்க்குறாங்க. என்ன ஆகுது, எனக்கு இழுத்து போடுது. அப்படியே என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகலாம், டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க. டாக்டர்கிட்ட கொண்டு போகும்போது டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து இந்த எலக்ட்ரானிக் பிபிலாம் கிடையாது, கையில் வச்சு கட்டுறாரு. கையில் வச்சு கட்டி சுற்றிட்டு இப்படி பம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பம்ப் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது அப்படியே பிபி ஏறுது. பிபி அப்படியே ஏறிட்டே இருக்கிற பிபி அவங்க ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுது, சொயின்னு கீழே இறங்கி வந்துடுச்சு. யாருக்கு பிபி சொயின்னு இறங்கி வந்துடும், எம்டி ஆகிடும். பாடியில் உயிர் இல்லாதவங்களுக்கு தான் பிபி மொத்தம் இறங்கி வரும். டாக்டர் பார்த்தாரு, இவனை காப்பாற்ற முடியாது, தூக்கிட்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. ஆனால் அன்னைக்கு எங்கள் அம்மாவுடைய விசுவாசம், எங்கள் அம்மாவுடைய டிசிப்ளின், எங்கள் அம்மாவுடைய ஜபம், எங்கள் அம்மா ஆவியானவர் கொடுத்த அந்த செவி வீட்டுக்கு கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க வச்சுட்டு, இந்த பிள்ளையை நீ எனக்கு கொடுத்துருந்த ஜீவனை நீர் கொடுப்பீங்க ஆண்டவரேன்னு சொன்னாங்க. சரியா பண்ண வாமிட்டு டிசென்ட்ரி போய் உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாமே வெளில வந்துச்சு. வாயிலிருந்து தண்ணி மட்டும்தான் வெளில வருது, வாமிட்டே இல்லை. ஏன்னா உடம்புல ஒன்றுமே இல்லை, டோட்டல் டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. அது வந்ததுனாக்கா உடம்புல இருக்கிற எல்லா நீர் சத்தம் போச்சுனாக்கா எல்லா ஆர்கன்ஸும் என்ன ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக செயல இருந்துகிட்டே வரும். எல்லா ஆர்கன்ஸும் ஒன்று ஒன்றா என்ன ஆகிடுது, அது செயல இருந்துகிட்டே வர்றதை உணர முடியுது. என் கண்ணு நல்லா பார்க்குறேன், எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரியா ஒரு 12 மணி இருக்கும், இன்னைக்கு வரைக்கும் கூட அது ஞாபகம் இருக்குது. அப்படியே சுற்றி
டியூப்லைட் அப்படியே இப்படி மறைஞ்சு இப்படி போகிற மாதிரி இருட்டில் அப்படியே மறைஞ்சு கடைசியாக ஒரே ஒரு டாட்டு லைட்டு மட்டும் கண்ணில் தெரிஞ்சது. அப்படியே கண்ணை மூணு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. சரியாக கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது 1 மணி அந்த 1 மணி நேரம் என் சடலம் என்னுடைய சரீரம் ஃபுல்லாக என்ன இருந்ததா, ஐஸ் மாதிரி ஃப்ரீஸ் ஆகி மூச்சு பேச்சு இல்லாமல் உயிரற்ற சடலமாக நான் இருந்தேன். இன்னைக்கு அந்த சாட்சியை சொல்லும்பொழுது இன்னைக்கும் எனக்கு அது ஒரு ஆச்சரியமும் ஒரு வேதனை. ஆண்டவர் எவ்வளோ என்ன நேசிச்சிருந்தா, அந்த 5ஆவது பையன் மேலே எவ்வளோ பெரிய ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தா, அன்னைக்கு என் ஜீவன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எங்கள் அம்மா அப்படி ஜெபம் பண்ணினாங்க. திடீர்னு சரியா 1 மணிக்கு காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் என்ன ஆயிடுது, சூடாக வருது. அவங்க கேட்டதில் ஆண்டவர்கிட்ட கேட்டது தான், அவர்கிட்ட கேட்டது, இந்த பிள்ளை எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா ஆண்டவர் நீர் ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கீங்கன்னு சொல்லும்போது அது காலில் இருந்து சூடாகி கடைசியாக நானே ஏஞ்சி எங்கள் அம்மா கிட்ட போய், ஒரே தடவை போய் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், இதாம்மா லாஸ்ட்டுன்னு சொன்னேன். எதுக்கு நான் அதை ஏஞ்சி எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் இன்னைக்கு வரைக்கும் தெரில. ஏன்ச்சே 1 மணிக்குமா போய் கடைசியாக போயிட்டு வந்தோம்மா, இதோட லாஸ்ட்டுமா. எங்கள் அப்பா ஊழியத்தில் ஏதோ அந்த காலத்தில் ஃபோன் வசதி கிடையாது. அன்றைக்கி நான் செத்து போய் அந்த ரூமில் இருந்தேனாக்கா பக்கத்தில் கூப்பிட்றதுக்கு ஆள் அந்த ரூமில் தன்னந்தனியாக என் உடம்பையும் என் தம்பி கை சின்ன பையனாக வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா அன்றைக்கி கண்ணீர் விட்டு அழுத கண்ணீர் இன்னைக்கு விதையாக இன்றைக்கி நான் ஒரு PhD பண்ண ப்ரொஃபஸராக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்வளோ பெரிய மாற்றுதலை செஞ்சார்னா, எவ்வளவோ நன்மைகள் செய்தார். இன்னும் அநேக சாட்சிகள் வட இந்தியாவுக்கு கொண்டு போய் ஊழியம் செய்ய வச்சார் ஆண்டவர். அங்க 2 முறை எனக்கு ஜீவன் போகிற சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் உயிரை கொடுத்தார். எனக்கு ஆண்டவர் அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டத்தை செஞ்சார்னா, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த அதிர்ஷ்டத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு படிப்பு வராதுன்னு சொன்னானுங்க, என்ன டல் ஹெட்னு சொன்னாங்க, என்ன ஸ்பெஷல் சைல்டுன்னு சொன்னானுங்க, என்ன ஆவரேஜ்னு சொல்லி கிளாஸ்மேட்டுங்க கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாரோடைய அதிகமான டிகிரி என்ன பண்ண வச்சு அதே நண்பர்கள் மத்தியில் அவங்க டீச்சருங்க தானே சொன்னாங்க, அந்த டீச்சருங்களுக்கே டீச்சரா ஆண்டவர் மாத்தினார். அல்லேலூயா. வீடு முடிச்சேன், எல்லாம் பேசுவேன், 6 டிகிரி பண்ணியிருக்கேன், 6வது டிகிரி பண்ணிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு உங்களை யாராவது முட்டாள்னு சொன்னாங்கன்னா, அறிவில்லைன்னு சொன்னாங்கன்னா, உன்னால ஒரு பிரோஜனம் இல்லைன்னு சொன்னாங்களா, ஒன்று சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க. எல்லாம் கண்களை மூடிக்கொள்வோம், எல்லாம் கண்களை மூடிங்க. இன்னைக்கு எல்லாம் வாயை திறந்து விசுவாசமா ஒரே ஒரு நம்பிக்கையோட கேட்டு பாருங்க. எசப்பா நான் குட்டி பையன்தான், அண்டே நான் ஒரு வாலிபன், நான் இங்க ஏன் இருக்கிறேன்னு எனக்கே தெரியலப்பா நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மாறுதலை கொடுப்பதற்காகத்தான் எவ்வளோ பேர் ஏதோ சூழ்நிலை எங்கெங்கயோ இருக்கும்போது இங்க ஆண்டவருடைய சந்தியில கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு ஆண்டவர் உங்கள் மேல அவர் கரிசனை உள்ளவராக இருந்ததுனால தான் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எல்லா கண்களும் மூடி 1 நிமிஷம் ஏசப்பா எல்லாம் உங்களுடைய இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்க. இந்த இருதயத்தை தொடுங்கப்பான்னு சொல்லுங்களேன். கண்களை மூடி, கண்ணை திறக்காதீங்க. யாரும் அக்கத்துல பக்கத்தில் இருக்கிறதும் பார்க்காதீங்க. தகப்பனே என்னை தொடுங்க ஏசப்பா, என் வாழ்க்கையில ஒரு மாறுதலை உண்டாக்குங்க. நீ எங்க இருந்து வந்தாலும் சரிம்மா, நான் ஒரு இந்து குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன், நான் ஒரு முஸ்லீம் குடும்பத்துல, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன், யாரா இருந்தாலும் சரிங்க. இயேசு கிறிஸ்து உங்களை பர்சனலா அவர் மீட் பண்ணலினா, உங்க வாழ்க்கையில அவருக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. அவர் ஒருவரையும் அவருடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். மனுஷன் தான் முகத்தை பார்க்கறான், மனுஷன் உங்க அந்தஸ்தை பார்க்கறான், உங்க பேக்ரவுண்டை பார்க்கறான், நீ எங்க இருந்து வர, உங்க அப்பா அம்மா யாரு, எல்லாத்தையும் பார்க்கறான். ஆண்டவர் எதையுமே பார்க்கலாமா? உன் இருதயத்தை மட்டும் என்கிட்ட கொடு, நீ எதையும் மாத்த வேணாம், உன்னை சுத்தி இருக்கிற சமுதாயத்தை மாத்த வேணாம், உன் ஹார்ட்டை மட்டும் என்கிட்ட கொடுப்பா. நான் உனக்கு நான் கொடுக்க போறது ஒண்ணுமே இல்லடா, நான் உனக்கு கொடுக்க போறது ஒரு பெரிய சமாதானமோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, அது அநேக பேரை விடுவிக்கிற ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா மாறப்போகுது. இன்னைக்கு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. தொடுங்க ஆண்டவரே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம்.
நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன். நன்றி தகப்பனே. பரிசுத்தவானவரே, ஒரு நிமிஷம் இந்த பிள்ளைங்க மேல உடைய அபிஷேகத்தை மட்டும் பொழிய பண்ணுங்கப்பா. நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியாக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த கண்மணி பிள்ளைகளை உடைய சமூகத்தில் வைக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தாவே, இந்த நாள் முதல் கர்த்தாவே உடைய கரங்களிலே கர்த்தாவே நீர் பாதுகாத்து வரைந்து அப்பா இவர்களுக்கு உம்முடைய கிருபையை கொடுக்க முடியாகும். விசேஷமாய் கர்த்தாவே, தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் பரத்தின் ஞானத்திலும் கீழ்ப்படிதின் ஆவிலும் தெய்வீக பயத்திலும் ஒவ்வொரு நாளும் வளரட்டும் ராஜா. அப்பா, இப்போ நான் விசுவாசித்து இந்த பிள்ளைகளை சுற்றிலும் சகரியா 2:5 பிரகாரம் அக்கினி மதிலாய் கர்த்தாவே இந்த பிள்ளைகளை சுற்றிலும் இந்த நாள்ல இருந்து நீங்க இருக்கணும் ராஜா. அசுத்தமும் தீட்டுள்ளதும் ஒன்று இந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தாவே வேலி போடும்படியா யோபு 1:10 வச்சு ஜெபிக்கிறேன் ராஜா. உன்னத பாட்டு 4:12 வச்சு ஜெபிக்கிறேன் ராஜா. மறைவு கட்டுங்க, முத்தரிங்க, அடைக்கப்பட்ட தோட்டமா இந்த பிள்ளைகள் இருக்கட்டும் சுவாமி. எந்த பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா இந்த 1 தீமோத்தேயு 4:12 சொல்லப்பட்ட பிரகாரமாய் கர்த்தாவே ஆண்டவரே அந்த 6 ஆண்டவரே கர்த்தாவே கிரேட்ல இந்த பிள்ளைங்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இருக்கத்தக்கதாய் இப்பொழுதும் கூட போடப்பட்ட இந்த விதையானது 100 மறுபதுமாய் வளரத்தக்கதாய் பிசாசு உலக கவலையிலோ அல்லது உலக சிநேகத்திலோ அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளினாலோ அந்த வசனம் பொறுக்கப்படாதபடிக்கு கர்த்தாவே இருதயத்தை சுற்றிலும் வேலி அடைங்க ராஜா. நீரே மகா பெரியவர் ராஜா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே கர்த்தாவே இந்த பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் வளர முடியாதபடிக்கு உம்முடைய பரிசுத்தத்துக்குள் வளர முடியாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மாம்சத்தையும் இரத்தத்தையும் துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளையும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளையும் பலத்த சேனைகளையும் சாத்தானின் சகல துர்க்கிரியைகளையும் அந்தகார சக்திகள் பில்லி சூடியங்கள் ஏவல்கள் மாந்திரிக கட்டுகள் பிசாசின் அனைத்து துர்க்காரியங்களையும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே மத்தேயு 18:18 வச்சு எவைகள் கட்டப்படணும் அவைகள் கட்டப்படட்டும் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே எவைகள் எரிக்கப்படணும் அவைகள் எரிக்கப்படட்டும், எவைகள் நிர்மூலமாக்கப்படணும் அவைகள் நிர்மூலமாக்கப்பட்டோம் சுவாமி. யாத்திராகமம் 14:14 யுத்தம் உம்முடையது சுவாமி. எரேமியா 20:11 பராக்கிரமசாலி இந்த பிள்ளைகளோடு இந்த நாளில் இருந்திருங்க ராஜா. இந்த ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தாவே இப்படிப்பட்ட பரிசுத்தமான ஊழியத்தை செய்த சகோதரன் சகோதரியை கூட கர்த்தாதி கர்த்தாவே மென்மேலும் கர்த்தாவே அப்பா மீன்களை பிடிக்கத்தக்க ஆண்டவரே விசுவாச வலையை அவங்க கையில கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கரங்களை தட்டி தேவநாம மகிமைக்காக தேங்க்யூ பாஸ்டர் சாம். அவங்க தாயாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? பிரயோஜனமாக இருந்தவங்க நல்ல கரங்களை அசைத்து நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து அந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். கடைசியாக நம்ம கர்த்தருக்கு கொடுக்குற நேரம் மத்தியில் சிஸ்டர் மாதிரியே அவங்க ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கு என்று உற்சாகமாய் கொடுப்போம். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அதை எழுந்து நின்று பாடலை பாடி கர்த்தருக்கு கொடுப்போம். ஒரு கிறிஸ்மஸ் பாடலை நம்ம பாடலாம். மாசில்லா தேவ புத்திரன் மானிடனானார் ஜெய ஜெய.
கைகளை தட்டி உற்சாகமா பாடலாம். ஒரு கிறிஸ்துமஸ் பாடல். நன்றி அப்பா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நல்ல தீர்மானத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வாலிப வயதில் நாங்கள் எல்லாவற்றிலும் ஒரு எக்ஸாம்பிளாக ஆண்டவரே நாங்கள் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை ஏசப்பா பார்த்து சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் புது பிள்ளைங்க இருக்கிறீங்க. ஏசப்பா நான் அர்ப்பணிக்கிறேன். ஏசப்பா என் லைஃப் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஒரு சாமன வாழ்க்கையை போல ஆண்டவரே அப்பா இங்கே இருக்கிற எங்களுக்கு முன்னாடி இருக்கிற லீடர்ஸ் அவர்கள் வாழ்க்கையை காட்டிலும் எங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி ஆண்டவரே நீங்கள் மேன்மைப்படுத்த போவதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காக கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே நீ பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. வந்த அப்பா ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா சகோதரர் ஜெபன் சிஸ்டர் மரியா அவங்களுக்காக அப்பா சாம் சகோதரனுக்காக தாயாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் ஊழியத்தில் நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேலையிலும் தங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்த பிள்ளைகள் சுகபத்திரமாய் வீட்டுக்கு போக
புதிய ஆண்டில் புதிய கிருபைக்குள்ளே பிரவேசிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் இந்த பிள்ளைகளோடு கூட என்றென்றைக்கும் உம்முடைய வருகை வரைக்கும் இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. ஆமாம், அப்படியே உட்காருங்க. இப்போ ஃபைனல் கெஸ்ட்டு வந்துடுவார், அவரை பார்த்துட்டு போயிடுங்க. சலோமி சிஸ்டர் டியூஷன்லேருந்து வந்தவங்க மாத்திரம் நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க. அவங்க 8 மணிக்குள்ளே வர சொன்னாங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிக்க. சலோமி சிஸ்டர் டியூஷன்லேருந்து வந்த பிள்ளைங்க நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்க ஆரம்பிங்க. ஸ்நாக்ஸ் வாங்கிடுங்க. வாங்கிட்டு அப்படியே நீங்கள் பாருங்க. சலோமி சிஸ்டர் டியூஷனில் வந்த பிள்ளைங்க மாத்திரம் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு கேக் வருது, அதை வேண்டாம்.